வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 1/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:12, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று காலை 10:04 வரை, திருதியை பின்பு சதுர்த்தி, நட்சத்திரம் இன்று மாலை 3:22 வரை, பரணி பின்பு கிருத்திகை, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 3:22 வரை, ஹஸ்தம் பின்பு சித்திரை. மேஷராசி நேயர்களை, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும், யோசித்து செயல்படவும். பண பரிவர்த்தனைகளில் லாபங்கள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் நிதானம் தேவை. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆதாயங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி கடமைகள் கூடும். பரணி சிந்தனைகள் அதிகமாகும். கிருத்திகை ஆதாயங்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். ஆடம்பர செலவுகளினால் சேமிப்புகள் குறையும். யோசித்து செயல்படவும். சாதகமான நிலை உருவாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எளிதில் நினைத்த காரியம் நிறைவேறும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை சேமிப்புகள் குறையும். ரோகிணி அனுசரித்து நடந்து கொள்ளவும். மிருகசிரீஷம் கௌரவங்கள் மேலோங்கும். மிதுன ராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இனிதே நிறைவேறும். எதிர்பார்ப்புகள் உண்டாகும். புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் சிந்தனைகள் கூடும். திருவாதிரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். புனர்பூசம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடகராசி நேயர்களே, பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வியாபாரத்தில் மேன்மைகள் உருவாகும். பணியில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும். பூசம் நிம்மதி கிடைக்கும். ஆயில்யம் நினைத்தது நிறைவேறும். சிம்மராசி நேயர்களே, எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். அலுவலகம் தொடர்பான விஷயங்களில் கடமைகள் அதிகமாகும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் நன்மையான நாள். பூரம் அனுபவங்கள் கிடைக்கும். உத்திரம் அலைச்சல்கள் கூடும். கன்னிராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்கள் கூடும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. நிதானம் தேவை. யோசித்து செயல்படவும். திடீர் செலவுகள் உருவாகும். உத்தியோகத்தில் நிதானமாக செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் அலைச்சல்கள் கூடும். ஹஸ்தம் வேகமாக செயல்படுவீர்கள். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த அலைச்சல்கள் கூடும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும். மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை அலைச்சல்கள் கூடும். சுவாதி மகிழ்ச்சியான நாள். விசாகம் கவலைகள் தீரும். விருச்சிகராசி நேயர்களே, எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். குழந்தைகளினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வேலை தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உடன் இருப்பவர்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம்.
விசாகம் பொருள் வரவுகள் கூடும். கணிஷம் சந்திப்புகள் அதிகமாகும். கேட்டை நெருக்கம் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். கௌரவங்கள் மேலோங்கும். லாபங்கள் அதிகமாகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். முன்னேற்றம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மூலம் நினைத்தது நிறைவேறும். பூராடம் சிந்தனைகள் அதிகமாகும். உத்திராடம் முன்னேற்றமான நாள். மகர ராசி நேயர்களே, தொழிலில் அவமான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். ஈடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். கௌரவங்கள் கூடும். அலைச்சல்களினால் அவமான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கூடும். கும்பராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மேன்மைகள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வண்டிகள் வாகன சேர்க்கைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். பணியில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் அனுபவங்கள் கிடைக்கும். சதயம் சந்தர்ப்பங்கள் கூடும். பூரட்டாதி வளமான நாள். மீனராசி நேயர்களே, கௌரவங்கள் கூடும். தேகநலன் சீராகும். வேகமாக செயல்படுவீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பணியில் வேகமாக செயல்படுவீர்கள். நிம்மதி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நிதானம் தேவை. உத்திரட்டாதி உதவிகள் கிடைக்கும். ரேவதி வேகமாக செயல்படுவீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.